எல்லோருக்கும் வணக்கம். சில எலும்பு முறிவுகள் வாரக்கணக்கிலோ மாதக்கணக்கிலோ கட்டு போட்ட பிறகும் ஏன் குணமாவில்லை என்று எப்போதாவது யோசித்திருக்கீங்களா? இன்னும் நான் எலும்புக சேராதற்கான உண்மையான காரணங்களை பத்தி பேச போகிறேன். ஏன் அவை நடக்கின்றன, அதை பத்தி நீங்க என்ன செய்ய முடியும்? அடிப்படை விஷயங்களே இருந்து ஆரம்பிப்போம். சாதாரணமா உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டா உங்க உடல் தானாவே செயல்பட்டு சேதத்தை சரி செய்ய செல்களை அனுப்பும். ஆனா சில சமயங்களில் பல காரணங்களா அந்த குணப்படுத்துதல் அப்படியே நின்று விடுது. இதைத்தான் மருத்துவர்கள் எலும்பு சேராதது என்ன அழைக்கிறார்கள். ஒரு முறிவு தானாவே குணமாக இருக்கும் போது அப்படியானா இது ஏன் நடக்குது? சில பெரிய காரணங்கள் உள்ளன. மோசமான இரத்த ஓட்டம் ஒரு முக்கிய காரணம். எலும்புகள் தங்களை சரி செய்ய சீரான ஊட்டச்சத்து ஓட்டம் தேவை. ஒரு பகுதிக்கு போதுமான ரத்தம் கிடைக்கல என்ன குணப்படுத்துதல் நீக்கதுவாக நடக்கும். மற்ற காரணங்கள் நோய் தொற்றுகள், முறிவு ஏற்பட்ட இடத்தில் அதிக அசைவு அல்லது புகை பிடிச்சல் கூட இது உங்க எலும்புக்கு ஆக்சிஜன் செல்வதை தடுக்குது. நீரிழிவு அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற சில மருத்துவ நிலைமைகளும் நிலைமையை மோசமாகலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிடிவாதமான முறிவுடன் போராடினா பீதி அடைய வேண்டாம். பயனுள்ள சிகிச்சைகள் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில உள்ள தெனேஷ் பிசியோதெரபி மற்றும் டாக்டர் தெலீப் அர்த்தோ கிளினிக் முத்து கணபதி மருத்துவமனைக்குள். மேலும் ஆரோக்கிய அன்னை பிசியோதெரபி மற்றும் பெதஸ்தா பிசியோதெரபி போன்ற இடங்களில் தனிப்பியன் கவனிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அப்படியானா நீங்க எலும்பு சேராத பிரச்சனையா பாதிக்கப்பட்டிருந்தா என்ன எதிர்பார்க்கலாம்? மருத்துவர்கள் எலும்பு தூண்டிகளை பயன்படுத்தலாம். இவை மென்மையான மின்சார நீரோட்டங்கள் அல்லது அல்ட்ராசவுண்ட் அலைகளை பயன்படுத்தி குணப்படுத்துதலை தூண்டும் சாதனங்கள். சில சமயங்களில் எலும்பு முன்களை ஒன்றிணைக்க அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. சுடுதல் வலிமைக்காக எலும்பு ஒட்டுதல் சேர்க்கப்படலாம். நிச்சயமா பிசியோதெரபி முக்கியமானது. இந்த கிளினிக்குகள்ல உள்ள சிறப்பு பயிற்சிகள் வலிமை மற்றும் நெகிழ்வு தன்மையை மீட்டெடுக்க உதவுகின்றன. நீங்கள் வேகமா குணமடைவதை விட சரியான முறையில் குணமடைவதை உறுதி செய்கின்றன. மிக முக்கியமான விஷயம் என்ன? முறிவுக்கு பிறகு நீடிக்கும் வலியை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏதேனும் அசாதாரணமாக தோன்றினால் அதை சரிபார்க்கவும் ஆரம்பகால நடவடிக்கை மாதக்கணக்கிலான விருத்தியை தவிர்க்கலாம். எனவே நீங்கள் சிங்கப்பெருமாள் கோவிலில் அல்லது அருகுள்ள பகுதிகளில் இருந்தா தெனேஷ் பிசியோதெரபி, டாக்டர் தெலீப் அர்த்தோ கிளினிக், ஆரோக்கிய அன்னை பிசியோதெரபி மற்றும் பெதஸ்தா பிசியோதெரபி உங்கள் ஆதரவாக உள்ளன. மற்றும் உங்க எலும்புகளுக்கும் நேர்மறையாக இருங்க. செயல்முறையை நம்புங்க. உங்களுக்கான சிறந்த திட்டத்தை பற்றி எப்போதும் உங்கள் மருத்துவர் அல்லது பிசியோதெரபிஸ்டிடம் கேளுங்க. பார்த்ததுக்கு நன்றி மற்றும் மறக்காதீங்க, குணப்படுத்தல் ஒரு பயணம், ஒரு பந்தயம் அல்ல.